ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 hours எக்ஸாம் ஹால் உங்கள் ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது நம்ம 3 hours எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறோம் அப்படின்னா 3 hours நம்ம எழுதிட்டே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் 10 minutes நம்மளுக்கு என்னென்ன கொஷின்ஸ் தெரியுது, கொஷின்ஸ் தெரியலை அப்படின்றத ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கணும் கிளியராக. அட் த டைம் நீங்கள் ரொம்ப காமாக இருக்கணும். என்னதான் நம்ம ஃபுல்லாக படிச்சிருந்தாலும் 3 hours எக்ஸாம் ஹாலில் என்ன ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. ஓகேங்களா? சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆவரேஜ் மார்க் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் சரி, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, 3 hours எக்ஸாம் யார் யார் ரிட்டன் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்ஸ்க்கு நான் சொல்கிறேன், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்ட்டு 4 பார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டைமை அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கணும். பார்ட் ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு பார்ட் ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, சென்டம் போடணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு பார்ட் ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 mark கொஷின்ஸ் கரெக்டாக இருந்தாவே மோஸ்ட்லி உங்களுக்கு பேப்பர் வேல்யூவேட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிடும், நீங்கள் ஓகே ஓரளவுக்கு நல்ல ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ட் ஏ சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்சர்ஸ் எந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியுதோ பார்ட் ஏல அதை எழுதிடணும். சும்மா இரேஸ் பண்ணி எழுதுறது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதுறது, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர்லேயே சூப்பராக உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ்ல இருந்து தான் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணணும். சில கொஷின் பேப்பர், சில ஆன்சர் புக்லெட்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா அப்படியே புக்லெட்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம எப்படி வேணால் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி எப்படி வேணால் நம்ம எழுதிக்கலாம். சில புக்லெட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களே பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்னு. அப்படி பார்ட்டிஷன் பண்ணும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அப்படி பார்ட்டிஷன் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா, இப்போ பார்ட் சி எடுக்கிறீங்கன்னா அந்த பார்ட் சியில் உங்களுக்கு எந்த கொஷின் ரொம்ப நல்லா சூப்பராக தெரியுதோ அதை ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிக்கணும். இப்போ பார்ட்டிஷன் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கொஷின் பேப்பர்லேயே உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரியறத நீங்கள் என்ன பண்ணலாம், எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 mark கொஷின் தான் உங்களோட சென்டம் எடுக்க போகிற மார்க்கையே டிசைட் பண்ணுற பார்ட் ஏ. தட் மீன்ஸ் 1 mark ஆன்சர்ஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எந்த கொஷின் நல்லா தெரியுதோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பார்ட் பி உங்களுக்கு 3 mark கொஷின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த கொஷினை உங்களுக்கு புக்லையோ இல்லை உங்களோட மேமோ உங்களுக்கு 10 markலையோ 5 markலையோ உங்களுக்கு அந்த கொஷின் ரிப்பீட் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த கொஷின் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்ட் பியில் 3 markக்கு வந்துடுதுன்னா அதில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அந்த அளவுக்கு 3 mark ஆன எவ்வளோ ஆன்சர்ஸோ அவ்வளோ மட்டும் நீங்கள் எழுதினா போதும். 10 mark கொஷின் எடுத்துகிட்டு வந்து அவங்க 3 markல கேட்குறாங்கன்றதுனால 10 markக்கு நீங்கள் கொடுக்குற மொத்த கண்டென்ட்டும் இதுக்கு கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பார்ட் சி கொஷனுக்கு போகலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்ட் சி கொஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இப்போ லிஸ்ட் அவுட் அந்த மாதிரி எதனா ஒரு கொஷின் வருது. அப்படி இப்போ லிஸ்ட் அவுட் 7 continents அந்த மாதிரி ஏதோ ஒரு கொஷின்ஸ் வருது அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணும்போது 1 2 3 இப்போ 7 அந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக 7 8 9 அப்படின்னு அவங்க நம்பர் கொடுத்து எதனா லிஸ்ட் அவுட் பண்ணி கேட்கும் போதோ இல்லை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வர கொஷின்ஸ் போதோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக தெரியும் ஆன்சர் அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு நம்பரிங் கொடுத்து எழுதுனீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு பார்த்துட்டு ஓகே கொஷனில் 9 கேட்டிருக்காங்க, பசங்களும் 9 எழுதியிருக்காங்க அப்படின்னு ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்ட் டி, that means part C or part D அதில் பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா டயக்ராமுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து டயக்ராமை நீட்னா நீங்கள் உட்காந்து ஷேட் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் இல்லை, கான்செப்ட் ஓரியன்டாக டயக்ராம் என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்ராம் நல்லா ஒரு ட்ரா பண்ணிடணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாட்னின்னு எடுத்துக்கோங்களேன், மியூசேசி அந்த மாதிரி என்ன ஒன்று வருதுன்னா அதுக்கான டயக்ராமை நீங்கள் வந்து பார்த்தா புரிஞ்சா போதும். நீங்கள் அங்கே போயிட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி பொறுமையாக உட்காந்து ஷேட் பண்ணிட்டு அப்படி இல்லை, நல்லா நீட்டாக புரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு அதுக்கு லேபிளிங் பார்ட்ஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு. இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்காக கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் டயக்ராம் ரஃபாக ட்ரா பண்ணிட்டு நீங்கள் தியரி எவ்வளோ எழுதினாலும் வேல்யூவேட் பண்ணுறவங்க வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராமை தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவோமே. சாரி, ஃபேக்கல்டிஸ் வந்து டயக்ராமை தான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் தியரிக்கு போவாங்களே தவிர நீங்கள் தியரி ஃபுல்லாக எழுதிட்டு டயக்ராம் அப்படி இப்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில இதெல்லாம் வந்து ரைட் எனி 5 பாயிண்ட்ஸ், ரைட் எனி 10 பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். இப்போ ரைட் எனி 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் ஒன்லி 10 or 11 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு அங்கே 20 பாயிண்ட்ஸ் தெரியும், 15 பாயிண்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அங்கே உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எக்ஸாமில் பார்ட் ஏக்கு இவ்வளோ நிமிஷம் தான், 20 மினிட்ஸ்னா 20 மினிட்ஸில் நீங்கள் முடிச்சிடும் டிபெண்டிங் ஆன் யுவர் கொஷின் பேப்பர் பேட்டர்ன். பார்ட் பிக்கு இவ்வளோ தான் டைம் அலோகேட்டட் அப்படின்னா அவ்வளோதான். அந்த அலோகேஷன் டைம் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்கள் கிளாஸில் உங்கள் ஸ்டாஃப் நடத்தும் போதே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எதனா ஒரு கொஷின் எழுதிட்டு தெரியலன்னா அப்படியே ஃபுல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப யோசிச்சு இந்த கொஷின் எழுதலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு பண்ணுங்க. சில எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஷின் பேப்பர்ல நம்ம எதுவுமே தட் மீன்ஸ் ஈவன் டிக் மார்க் கூட பண்ணக்கூடாது சில எக்ஸாம்ஸ். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நீங்க கொஷின் பேப்பர்ல எதுவுமே எழுதாதீங்க. ஈவன் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை விட்டு நீங்க தெரியிற டிக் மார்க் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ பார்ட் பில பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ்னா அதுல உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் எழுத சொல்றாங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியாவே தெரியும். அதே மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த பென்ல ஸ்டார்ட் பண்றீங்களோ தட் மீன்ஸ் ப்ளூ பென் ஆர் பிளாக் பென் எதுல ஸ்டார்ட் பண்றீங்களோ எண்ட் ஆஃப் த புக்லெட் வந்து நீங்க அதிலேயே எழுதணும். இப்போ நிறைய பசங்களை பார்த்துருக்கேன் 2 பென்ஸ் வந்து வச்சுட்டு டக்கு 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 டக்குன்னு எழுதிட்டே இருப்பாங்க. ப்ளூ கலர் பென்ல வந்து பாயிண்ட்ஸ் எழுதுறது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு பிளாக் கலர் பென் மாத்துறது, அந்த மாதிரி பண்ணி உங்களோட டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க.